என்ன பஞ்சாயத்தை காணோம், போர்டு இருக்குது, ஆளை காணோம். நம்மள வர சொல்லிட்டு இவன் எங்க எஸ் ஆயிட்டான்? யாரை விசாரிக்கிறது? கோயில் ஏற பத்துனுங்கிறாங்க, உங்களை கேட்போம். பெரியவரே, பெருசு பெரியவரே, பெருசு பஞ்சாயத்தை பாத்தீங்களா? யாருப்பா அது? மாப்பிள்ள, டேய் என்னடா முக்காட போட்டு இங்க பத்துனுங்கிற? சொன்ன நேரத்துக்கு வந்துட்டானே, இப்ப நான் என்ன பண்றது? வா மாப்பிள்ள, வா வா வா, உட்காரு உட்காரு மாப்பிள்ள. ஏண்டா உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? தேடிட்டே இருந்திருக்கோம். சரி கூடாத. என்னது? என்னதா? டேய் டெஸ்டோட ரிப்போர்ட்ரா. என்ன சொன்ன நீ என்கிட்ட? காலை எழுந்தோடனே முத வேலையா போய் கையோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரணும்ல, இந்த குர்ரா. மாப்பிள்ள, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேப்பியா? பாத்தியா பாத்தியா முறைக்கிற? சரி கோவப்படல சொல்லி. ராத்திரியே லேபுக்கு போய் பிளட் டெஸ்டுக்கு குடுக்கறேன்னு சொன்னனா இல்லையா? ஆமா. அத குடுக்கல மச்சி. ஏன்டா குடுக்கல? உன் வீட்டுல டாக்டரா நடிச்சது ரொம்ப டயர்டா இருந்துச்சு. லேசா ஒரு குவாட்டரை சாப்பிட்டு அசதியில அசந்து தூங்கிட்டேன் மாப்பிள்ள. சருகஷ்டு தூங்கிட்டேன். சப்ப மேட்டரா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப போயிடலாம் வா மாப்பிள்ள. பிளட் உங்ககிட்ட இதுல வா, டெஸ்ட் குத்துலாம் வா. மாப்பிள்ள, அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். என்னடா சிக்கலு? அது காலையில கொண்டு போய் லேப்ல டெஸ்டுக்கு கொடுக்கலான்னு இந்த பொட்டிய வீட்டுல தலைமாட்டில் வச்சு படுத்திருந்தனா. சரி. எங்க வீட்டுல ஒரு பூனை இருக்குமே, பாத்திருக்கல? கருப்பா உன்ன மாதிரியே. அந்த பிளாக் கேட் தான் மாப்பிள்ள. அது சாதாரண பூனை இல்ல மாப்பிள்ள, அவங்க தாத்தா பூனை தான் சிகப்பு ரோஜாக்கள் படத்துல நடிச்சது. இந்த பூனை அந்த வம்சாவளியை சேர்ந்தது. டேய் இருக்கட்டும்டா, என்னடா இப்ப அதுக்கு? அந்த பூனை இருக்குல்ல, நான் தலையில வச்சு தூங்கிட்டு இருந்த இந்த பிளட்ட மோப்பம் முடிச்சு பாக்ஸ்ல இருந்த எல்லா பிளட்டையும் நக்கி நக்கி குடிச்சிருச்சு மாப்பிள்ள. எப்படி குடிச்சது? குடிச்சிருச்சு மாப்பிள்ள. தம்பி, ஏகோ அண்ணே, நான் ரெடி ஆயிட்டே போலாமா? என்ன ஓவர் ஸ்பீடா இருக்கிறாங்க? வாங்க வாங்க பாப்போம். தம்பி வாங்க. எப்படி எந்த டென்ஷனும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே வரா? வேதவல்லி, கல்பனா, என் புள்ள மேல நீங்க இவ்ளோ அக்கறை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். சரி, டைம் ஆச்சு, போலாமா? என்னடா இது, நம்மளோட ஓவர் ஆர்வமா இருக்கிறாங்க. என்ன பாக்குறீங்க? வேதாஜி, நாகாஜி, போலாம். அப்பளஞ்சி வாங்க. அப்பளஞ்சி. என்னங்க? வேதாஜி, நாகாஜி, போலாம். அப்பளஞ்சி வாங்க. அப்பளஞ்சி. என்னங்க? டேய் சுந்தரு, டெக்னாலஜி எவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்குது. இந்த சீடிய போட்டு பார்த்து நான் அசந்துட்டேன்டா. வாங்க மாமா. இப்பதாமா உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க 3 பேரும் சேர்ந்து கிளம்பிட்டீங்க? ஆமா மாமா, நாங்க 3 பேரும் ஸ்கேன் பண்ண போறோம். என்னது, ஸ்கேன் பண்ண போறீங்களா? என்ன சொல்ற, புரியல. அதாவது நம்ம நாகராஜோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்காராம். அவர் சொந்தமா ஸ்கேன் சென்டர் வச்சிருக்காராம். அதான் அங்க போய் ஒரு தடவை என் வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்க போறோம். என்னது, மறுபடியும் ஸ்கேன் பண்ண போறீங்களா? ஏமா
நேத்து தானம்மா நீ இவனு போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்தீங்க, மறுபடியும் எதுக்கு? ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாங்களா? அது வந்து தெரிஞ்ச இடத்துல ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்தா நல்லதுன்னு தம்பி தான் சொன்னாரு. மண்ணாங்கட்டி ஏண்டா, வயத்துல இருக்கிற குழந்தைய அடிக்கடி இப்படி ஸ்கேன் பண்ணா குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு தெரியாது உனக்கு? ஏமா வேதவல்லி, அவன் தான் தெரியாம ஏதோ முட்டாள்தனமா பண்றான். நீ பொம்பளை தானே, உனக்கு இது தெரிய வேணாம்? அது வந்து மாமா. போதுமா, நிறுத்துமா. அவளை கவனிச்சுக்கிறது தான் இவன் இருக்கிறான். இவனுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? நீங்க என்ன திடீர்னு இவனுக்கு கூட தெரியாம இவளை கூட்டு போறீங்க ஸ்கேன் எடுக்கிறேன்னு? என்ன அர்த்தம் இது? மாமா, என் மேல இருக்கிற அக்கறைனாலும் குழந்தை மேல இருக்கிற அக்கறைனாலும் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்காக இவங்களை சத்தம் போடாதீங்க மாமா. அக்கறை இருக்கிறதெல்லாம் ஓகே தாம்மா. அதுக்காக அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தன்னிச்சே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா? இவன் மேல அக்கறை கட்ட தான் இவன் இருக்கிறானே, அப்புறம் அதுக்கு மேல நீங்க என்ன? டே நாகராஜா, அப்பா சொல்றது கேளுடா. இந்த மாதிரி நீயா தன்னிச்சையா செய்யறது இதுதான் கடைசி தருவ, புரியுதா? உனக்கு தாம்மா. சரிங்க மாமா. நேத்திக்கு கல்பனா சுந்தரம் போய் ஸ்கேன் பண்ணத அப்படியே சீடி போட்டு ஆஸ்பத்திரியில் கொடுத்தாங்க. அதுல குழந்தையோட கையும் காலும் அசைறத பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் கம்ப்யூட்டர்ல போட்டு பாருங்க. நாகராஜா, குழந்தை இதுல கையும் காலும் அசைக்கிறத பார்த்த உடனே எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சுடா, பூரிச்சு போயிருச்சு. நம்ம வீட்டு வாரிசு அப்சல்யூட்லி சேஃப் இல்லடா? ஆமாப்பா நாகராஜ், குழந்தையோட அசைவை சீடியில பார்த்ததும் அப்படியே கண் கலங்கிருச்சு. நீ அப்புறம் சீடியில பாரு. சரிண்ணே. சரி சரி, ஸ்கேன் வேணாம், ஒன்றும் வேணாம், அவங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போங்க. டேய், இவளுக்கு போட்டு காமி. சரி வா கல்பனா போலாம். ஏங்க, ம். குழந்தை அசைறது சீடிலையும் தெரியுதா? அப்படியே HD குவாலிட்டியில பளிச்சுன்னு தெரிஞ்சது. அப்படியே உன்ன மாதிரி வெள்ளை வெளியேன்னு இருக்கு. அட, வா 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 வா. அப்படியா? ஏங்க, ம். இந்த சீடியை ஒரு காப்பி போட்டு கொடுங்க. எதுக்கு? அம்மாவுக்கு கொடுக்கதான். அம்மாவுக்கு தானே, தாராளமா எடுத்து கொடுக்குறேன். போ 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 போ. ஏங்க, குழந்தையோட அசைவு தெரியுதா? அது எப்படிங்க தெரியும்? வயிற்றுல குழந்தை இருந்தா தெரியுங்க. அம், விடுங்க, அதான் பல்ப் வாங்கிட்டோம், புஷ் ஆயிடுச்சுல்ல. விடுங்க. இந்த பாருங்க, தயவுசெய்து இதுக்கு மேலேயும் கல்பனா நீ நம்ம சந்தேகப்பட வேணாம். ஃப்ரீயா விடுங்க. இல்ல. ஏங்க, அண்ணன் பார்த்துருக்காருங்க. கல்பனா வயிற்றுக்கு குழந்தை அண்ணன் பார்த்துருக்காருன்னா அதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும்? விடுங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம சந்தேகப்படக்கூடாதுங்க. ஃப்ரீயா விடுங்க. இதனால இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு என்னன்னா, கல்பனா நீ கர்ப்பமா இருக்கிறாங்கோ. ஏன் தேவையில்லாம சந்தேகப்பட்டு ஒம்புல மாட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். ஜஸ்ட் இந்த மேட்டர் அப்படியே நீங்க வந்து த்ரீட் அவுட்டே. இப்போ நான் கோயிங் அவுட்டே. ஓகேவா? ம். அது எப்படி முடியும்? என்ன நடந்திருக்கும்? புரியலையே. நேகத்தெல்லாம் வாயில வச்சுக்கின்னு இன்னும் இந்த மேட்டர் யோசிச்சுக்கிறீங்களா? இல்லங்க, அது எப்படிங்க? அது அது எப்படி? அது அப்படிதாங்க. விடுங்க. கல்பனை நீங்க விடுங்க. அண்ணன் போய் சொல்லுவாப்லையா? அவனுக்கு அவசியம் இருக்குதா? அப்புறம் அவன் பார்த்தான்றான்ல குழந்தைய, அப்ப அது உண்மையா தான் இருக்கும். நாமளும் அதை நம்பணும். புரியுதுங்களா? இந்த பாருங்க, சும்மா இருங்க கொஞ்ச நேரம். கல்பனா நீ பிரெக்னென்ட். புரியுதா? புரியுதுங்களா? தேவையில்லாம இந்த மேட்டரை மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. இப்போ நான் வெளியே போறேன், போனதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா?